என்னது அழிந்து வரும் உயிரினங்களை பாதுகாக்க ரூபாய் 1 கோடி செலவுல முன்னோடி திட்டமா? என்னன்னு முழுசா சொல்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. விஷயம் என்னன்னா, நம்ம தமிழ்நாடு அரசு ரூபாய் 1 கோடி செலவுல அழிந்து வரும் உயிரினங்களை பாதுகாக்க முன்னோடி திட்டம் ஒன்றை அறிவிச்சிருக்கு. இது தொடர்பா சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை கூடுதல் செயலாளர் வெளியிட்ட அறிக்கையில தமிழ்நாடு அரசு அழிவின் விளிம்பில் உள்ள சிங்கவால் குரங்கு, சென்னை முள்ளெலி, வரி கழுதை புலி மற்றும் கூம்பு தலை மக்சீர் மீன் ஆகிய உயிரினங்களை பாதுகாப்பதற்காக 1 கோடி ரூபாய் செலவுல முன்னோடி திட்டத்தை தொடங்குறாங்கன்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த திட்டம் சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த 4 இனங்களை இலக்கா கொண்டிருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலையல்ல காணப்படும் அழிந்து வரும் விலங்கினமான சிங்கவால் குரங்குகள் வரையறுக்கப்பட்ட வனப்பகுதியில வாழுது. இரவு நேரமும் மறைவு வாழ்க்கை முறை கொண்ட சென்னை முள்ளெலி தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம் மற்றும் கேரளாவில் வறண்ட நிலப்பரப்புல காணப்படுது. கிட்டத்தட்ட அச்சுறுத்தலுக்கு உள்ளான இனமாவும் இயற்கை தோட்டியாவும் இருக்கும் வரி கழுதை புலி நோய்களை கட்டுப்படுத்த முக்கிய பங்கு வகிக்குது. மோயார் ஆற்றுல ஒரு காலத்துல ஏராளமா இருந்த கூம்பு தலை மக்சீர் இப்போது அணை கட்டுமானம், அழிவுகரமான மீன்பிடி நடைமுறைகள், மாசுபாடு மற்றும் ஆக்கிரமிப்பு காரணமா மிகவும் அழிஞ்ச நிலையில இருக்கு. சிங்கவால் குரங்கு பாதுகாப்புக்காக மொத்தம் 48.5 லட்சமும், மெட்ராஸ் முள்ளம்பன்றிக்காக ரூபாய் 20.5 லட்சமும், வரி கழுதை புலிக்கு ரூபாய் 14 லட்சமும், கூம்பு தலை மக்சீருக்கு ரூபாய் 17 லட்சம் என மொத்தம் 1 கோடி நிதி ஒதுக்கி இருக்கு தமிழ்நாடு அரசு. இந்த தொகுப்பை கடைசியா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.